கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்தோட கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அரவணைக்கும் ஆழமான அன்பு கொண்டவர், அனுதினம் கூட நின்று பாதுகாப்பவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு என்றும் நல்லவர். விழுகையின் விளிம்பில் நின்ற போதும் வீழ்ந்திடாமல் காத்த இயேசு நல்லவர். கால்கள் வழுவாமலே கண்ணிமை மூடாமலே பாதுகாத்த இயேசு என்றும் நல்லவர். கால்கள் வழுவாமலே கண்ணிமை மூடாமலே பாதுகாத்த இயேசு என்றும் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அரவணைக்கும் ஆழமான அன்பு கொண்டவர், அனுதினம் கூட நின்று பாதுகாப்பவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு என்றும் நல்லவர். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர செய்யும் இயேசு நல்லவர். மரண பள்ளத்தாக்கிலும் அழுகை பள்ளத்தாக்கிலும் கைவிடாத இயேசு என்றும் நல்லவர். மரண பள்ளத்தாக்கிலும் அழுகை பள்ளத்தாக்கிலும் கைவிடாத இயேசு என்றும் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அரவணைக்கும் ஆழமான அன்பு கொண்டவர், அனுதினம் கூட நின்று பாதுகாப்பவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு என்றும் நல்லவர். சத்துரு எதிர்த்து வந்த போது சத்துவமாய் நின்ற இயேசு நல்லவர். சாம்பலை சிங்காரமாய் சாபத்தை சந்தோஷமாய் மாற்றி தந்த இயேசு என்றும் நல்லவர். சாம்பலை சிங்காரமாய் சாபத்தை சந்தோஷமாய் மாற்றி தந்த இயேசு என்றும் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அரவணைக்கும் ஆழமான அன்பு கொண்டவர், அனுதினம் கூட நின்று பாதுகாப்பவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு என்றும் நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். Let's turn our Bibles to Joshua chapter 3 and verse 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். And Joshua said unto the people, sanctify yourselves, for tomorrow the Lord will do wonders among you. Preparation precedes manifestation. God's wonders were promised after the people sanctified themselves. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக அவர்கள் பரிசுத்த பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்பினார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் அந்த யாத்திராகமத்தில் நீங்கள் கூட படிக்கும் பொழுது 3 நாளைக்கு அவங்க என்ன பண்ணணும்னா அவங்கள தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். வஸ்திரங்கள் எல்லாம் தோய்த்து அவங்கள தங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும். அப்பொழுது நான் மலையில் அவங்களுக்கு முன்பாக நான் காணப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் கர்த்தர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அதே யோசுவா அறிந்திருந்தபடினால நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது சும்மா ஜஸ்ட் லைக் தட் we cannot go to the presence of God. We have to sanctify ourselves to meet the Lord. Divine miracles often follow intentional spiritual preparation. God works through consecrated lives. நீங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். there are so many people mightily used by God. அவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலிப வயதில் they used to give their whole life. They consecrated their life while they were teenagers. தங்களுடைய வாலிப வயசில் அந்த டீனேஜில் 16, 14, 17, 18 அந்த 19 அந்த மாதிரி அந்த டீனேஜில் தங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஒப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ காட்
ஆக்சுவலி யூஸ் த சரண்டர்ட் லைஃப், தங்களை அர்ப்பணித்தவர்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் ஒருவேளை சில விழுகைகள் கூட இருந்திருக்கலாம். பட் ஆஃப்டர் அவங்களுடைய ஜீவன் போவதற்கு முன்பாக அவங்கள வல்லமையாக பயன்படுத்தி தேவன் அவர்களை பரத்தில் எடுத்துக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஸோ we need to consecrate our life to God if we have to see the hand of God doing wonders. இரண்டாவது sanctification. Sanctify yourselves meant setting apart inwardly. நம்முடைய it speaks of our repentance, reverence and readiness. நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்பொழுது அது எதை குறிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மை தேவனுக்கென்று பிரித்தெடுக்கிற ஒரு காரியம். இப்போ எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல் பீப்புள் cannot come to full time ministry, ஆல் பீப்புள் cannot just remain in the ப்ரேயர்ஸ். எல்லா நேரமுமே கர்த்தருக்கென்று அப்படியே ஒப்பு கொடுத்து தனிமையாக வர முடியாது. ஆனால் சிலராக வர முடியும், சிலரால் அவங்களுடைய வேலை பலிவின் நிமித்தம் அப்படி செய்ய முடியாது. ஆனால் எவ்ரிடே யூ கேன் செட் அபார்ட் சம் டைம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் காட். தேவனோட தனிமையில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கவும், அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ண, துதிக்க, நன்றி உள்ளவர்களாக இருக்க. இது வந்து இட் இஸ் ரியலி எசென்ஷியல் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் கான்ஸ்டன்ட் கம்யூனியன் வித் காட். God's power flows most freely where hearts are clean and yielded. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சாதாரணமாக வெளியில் போகும் பொழுதே நம்மையும் அறியாமல் இந்த உலகத்தின் அசுத்தங்கள் நம்ம மேலே வந்து விழுகிறது. தட்ஸ் வை எவ்ரிடே வி கிளென்ஸ் அவர் பாடி. ஸோ ஹவு மச் மோர் வி ஹேவ் டு கிளென்ஸ் அவர் சோல். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். எவ்ரிடே வி நீட் டு பி கிளென்ஸ்ட். We need to cleanse our soul, body and spirit, soul and spirit with the even our body with the blood of Jesus. நம்ம வந்து தேவனுடைய இரத்தத்தினால அந்த ஆவிக்குரிய அந்த சுத்திகரிப்பை ஒவ்வொரு நாளும் அறிந்தும் அறியாமலும் அறிந்த பாவங்களை நம்ம சொல்லிடலாம். ஆனால் அறியாமல் நமக்கே தெரியாது, நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னே தெரியாமல் பாவம் பண்ணியிருக்கோம். அப்போ அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களுக்காக நம்ம சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயம் இருக்கும் பொழுது அவங்களோட இடைப்படுவது ஆண்டவருக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஈவன் அந்த செகண்ட் சன், அந்த ப்ராடிகல் சன்னை குறித்து பார்க்கும் பொழுது, அவன் சுத்திகரிக்கப்பட அந்த தகப்பன் சொல்லுகிறத பார்க்குறோம். அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அழுக்கு வஸ்திரத்தோடையே விருந்து சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை, வஸ்திரத்தை மாற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எக்ஸ்பெக்டேஷன் ஃபியூவல்ஸ் ஒபீடியன்ஸ். The phrase tomorrow the Lord will do wonders builds faith. நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா சொல்லுகிறத பார்க்கிறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். ஸோ when God's people expect him to act, they willingly align their lives with his holiness and purpose. ஆண்டவர் நமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய நோக்கத்திற்கு நேராக அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் அந்த யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றால், ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் வந்து அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். ஜார்டன் வாஸ் ஓவர்ஃப்ளோயிங். பெட்டியை சுமக்கிற ஆசாரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குவியலாக குவிந்தது. இந்த ஆதாம் அந்த மேலே இருந்து ஓடுகிற தண்ணீர் வந்து எப்படி நின்றுச்சா குவியலாக குவிந்து, சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இட் வாஸ் ஃபார் தெம்
த ஒண்டர் இஸ் டு கிராஸ் ஜார்டன். யோர்தானை கடந்து போகக்கூடிய காரியம் வந்து அவர்கள் தேவைப்பட்ட அற்புதம். நம்முடைய வாழ்க்கையில் கூட யோர்தானை போல கரை புரண்டு ஓடுகிற காரியங்கள், இது ரொம்ப மிஞ்சி போச்சு அப்படின்வாங்க. சிலர்லாம் கடன் பாரம் மிஞ்சி போச்சு அப்படின்வாங்க. சிலர் வந்து அந்த நோயின் அளவு வந்து ரொம்ப மிஞ்சி போயிருக்கும். இது 4th ஸ்டேஜ் ஆகிடுச்சு. டாக்டர் சொல்லியிருப்பாங்க பிழைக்கிறதே கஷ்டம், இன்னும் ஒரு 5 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்க, 1 வருஷம் தான் உயிரோடு இருப்பாங்க. அப்போ இது வந்து எப்படின்னா தலைக்கு மேலே மிஞ்சி போயிடும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது சிலர்கிட்டலாம் சைன் வாங்கிடுவாங்க. இவங்க உயிரோடு இருக்க முடியுமா முடியாதான்னு கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் வாங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள், மிஞ்சி போகிற காரியங்களில் நம்ம ஒரு அற்புதத்தை பார்க்க வேண்டுமானால் இப்பொழுது யோசுவா சொன்னது போல உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் பொழுது, தேவனுக்கேற்று உங்களை பிரித்தெடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு எளிதாக இருக்கும். கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைங்கள், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். ஸ்தோத்திரம் அப்பாவுமே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெளியில் கூட கர்த்தாவே, யோர்தான் ஆண்டவரை கரை புரண்டு போகிறது போல கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கரை புரண்டு ஓடுகிற பிரச்சனையாக இருக்கலாம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டவரே அப்பா பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது தேவனே அவர்கள் மேல் இரக்கமாயிருந்து அவர்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்தை செய்து ஆண்டவரே உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹேவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.